ஹலோ, குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. சண்டேனாலே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா மழை வந்து சண்டேவே ஸ்பாயில் பண்ணுது. சரியான மழை. சரி நைட்டே முடக்கு தந்தலை மாவு ஆட்டி வச்சங்காட்டி சரி காலைல எழுந்திரிச்சு தோசை ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சரி ஓகே சிக்கன் வாங்க போகலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போய் மேலே பார்த்தா அங்கே மலைக்கு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அங்கே போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்குற கடைக்கு போகலான்னு கிளம்புனப்ப இதை ஷூட் பண்ணேன். நல்லா இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிளைமேட் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. வந்தவுடனே அந்த கிச்சன் வழியாக அந்த மாமரத்தில் அந்த துளி விழுகிறத பார்க்கும் போது, அந்த மழை துளி விழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்குது. சரி போயாச்சு. இந்த மலைக்கு என்ன கோபமோ நம்ம மேலே கொட்டி தீக்குது. அப்புறம் சிக்கனு, பலாப்பழம், ஆரஞ்செல்லாம் வாங்கிட்டு, இந்த பழம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பெத்த பேரிச்சம்பழமாம்ல வாங்கி சாப்பிட்டு பார்த்தா துவரடிச்சது, எனக்கு பிடிக்கல. அதனால நான் வேணான்ட்டு வந்துட்டேன். சிக்கன் 1.5 kg வாங்கினேன். லெக் பீஸு, எக்கு வந்து வேக வைக்கும் போது காஞ்சி போன எலுமிச்சம்பழம் உள்ளே போட்டுக்கோங்க, இத்திரோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஓதமடிக்காது முட்டையோட இது. எப்பவும் பாத்திரம் வைக்கிற மாதிரியே இருக்கும். ஆஸ் யூஷுவல் சிக்கன் குழம்பு செய்கிற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சில்லிக்கு மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது நசன்ட்டு. இதில் குழந்தைங்க வேறு, அம்மா என்ன பண்ணுறீங்க என்ன அடிக்கிறா, கையில் திருத்தம் போடுறான்னு என் 2 பொண்ணுங்களும் முட்டை தொளிச்சிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து முட்டை வந்து பெப்பர் ஃப்ரை ஆட்டா சும்மா அப்படியே 2 கட் பண்ணி போட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிக்கன் வந்து சில்லி, கொஞ்சம் குழம்பு, அப்புறம் ரைஸு, ரசம். நம்ம தான் என்ன தான் மழை வந்தாலும் இது புயல் அடித்தாலும் நம்ம வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும். நம்மளுக்குன்னு சொல்லி ரெஸ்ட்டே இருக்கிறது இல்லை. நம்மளுக்குன்னு சொல்லி ரெஸ்ட்டு கடவுள் எப்போ கொடுப்பாருன்னு தெரியல. ஆனாலும் நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல். பெருசாக நம்மளுக்கு வந்து வேலை ஜாஸ்தி தான் ஆகுது ஒழிய ரெஸ்ட்டே இல்லை. சில்லி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓகே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே வாங்க சாப்பிட்லாம். ஹாப்பியாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.